எக்ஸிட் போல் இன்னையோட மோஸ்ட் ட்ரெண்டிங் வேர்ட் இதுதாங்க. ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 126A ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 defines as an opinion survey regarding how electors have voted. இதில் 2 types இருக்குங்க, ஒப்பீனியன் போல் அண்ட் எக்ஸிட் போல். ஒப்பீனியன் போல் வந்து பிஃபோர் த எலெக்ஷன், அதில் ஒரு கன்ஃபர்மிட்டியே இருக்காது. நான் இவங்களுக்கு தான் ஓட் பண்ண போகிறேன், இவங்க தான் வரணும்னு நினைக்கிறேன்ற நிலைப்பாடு. இன் அதர் ஹேண்ட் எக்ஸிட் போல் வந்து நான் இவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டேன், இவங்க தான் வருவாங்க அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஆனால் மே 4 அன்னைக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது. இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன ஆன்டிசிபேஷன் தான். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு சின்ன ஆன்டிசிபேஷன் மட்டும்தான். ஸோ இந்த எக்ஸிட் போல வந்து நம்ம எப்போ வேணாலும் டெலிபரேட்டாக அனௌன்ஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. பிகாஸ் இந்தியாவில் எந்த ஸ்டேட்லையுமே எலெக்ஷன் இல்லாத கண்டிஷனில் மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸிட் போல் அனௌன்ஸ் பண்ண முடியும். தட் மீன்ஸ் இன்னைக்கு வந்து வெஸ்ட் பெங்காலில் இன்னையோட எலெக்ஷன்ஸ் முடிய போகுது. அதனால் 6 o'clock மேலே நம்ம ஹாப்பியாக ஜாலியாக நம்மளோட எக்ஸிட் போல் அனௌன்ஸ் பண்ணலாம். ஸோ என்னோட எக்ஸிட் போல் 6 o'clock மேலே நான் அனௌன்ஸ் பண்ணுறேன். ஆனால் என்னோட ஆன்டிசிபேஷன், என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, டிவிகேக்கு ஹேஸ் பொட்டென்ஷியல் டு கம் 30 to 40% சீட்ஸுங்க. அது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஏன்னா 75 சீட்ஸ் எடுத்த நம்ம ஏடிஎம்கேக்கு இந்த வாட்டி அந்த நம்பர் வருமானது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் தான். அண்ட் டிஎம்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிற ஓட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக வேறு பார்ட்டிக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே டிவிகே வந்து பெரிய ட்ரம்ப் கார்டாக தாங்க இருக்குது. ஸோ டிஎம்கே வந்தால் கூட மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுமான்றது இந்த கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. ஸோ 3 பேருக்குமே ஒரு டஃபஸ்ட்டு கண்டிஷனாக தான் இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் எலெக்ஷனில் விஜய் சார் இதே மாதிரி டஃப் கொடுத்து மக்களோட நம்பிக்கையை இப்போது ஆல்மோஸ்ட் 90% வாங்கிட்டார், இன்னும் 10% வாங்கிட்டாருன்னா நெக்ஸ்ட்டு சிஎம் விஜய் சார் தான். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச்.